குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் கொலிஷன் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் இந்த சாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொலிஷன் அப்படிங்கிற போது ஒன்றோட ஒன்று மோதுதல் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ ரெண்டு பார்ட்டிக்கல் ஒன்றோட ஒன்று மோதும் போது அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ எ சாலிடு பாடி ஹேஸ் எ டெஃபினைட் ஷேப். ஸோ எந்த ஒரு சாலிடு பாடிக்கும் ஒரு டெஃபினைட் ஷேப் உண்டு. சாலிடு பாடி அப்படின்னா ஒரு அயன் பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பால் எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் சாலிடு பாடி அப்படிங்கிற போது. ஸோ எந்த ஒரு சாலிடு பாடிக்கும் ஒரு டெஃபினைட் ஷேப் உண்டு. when a force is applied to any point of it tending to change its shape. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அந்த சாலிடு பாடி மேலே செலுத்துகிறோம். ஸோ செலுத்தும் போது அதனோட ஷேப் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்தும் போது அதனோட ஷேப் மாறுபடும். In general, all solids which we meet within nature yields slightly and get more or less deformed near the point. ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் ஒரு சாலிடு பார்ட்டிக்கல் மேலே செலுத்தும் போது சில சமயம் அது அதனோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கும், சில சமயம் ஷேப்பை சேஞ்ச் பண்ணாமல் ரீபேக்கும் பண்ணிக்கும் அதனோட ஒரிஜினல் ஷேப்பை. ஸோ எப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட்டுறோமோ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விடும்போது என்னவாகும் அப்படின்னா இமீடியட்டாக இன்டர்னல் ஃபோர்ஸ் அந்த சாலிடு பார்ட்டிக்கல் பாடி மேலே ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். சாலிடு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னா த பாடி ரீஸ்டோர் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் ஃபார்மை அந்த பாடி ரீஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? அண்ட் as soon as the disturbing force is removed, the body regain its original position. ஸோ ஒரு சாலிடு பாடி இருக்குது, அது மேலே நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்துகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்தும் போது அந்த பார்ட்டிகளோட ஒரிஜினல் ஷேப் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம விட்டுடுறோமோ அது மேலே ஆட்டோமேட்டிக்காக அதனோட ஒரிஜினல் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பார்ட்டிக்கல் அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ணிக்கும். ஸோ அப்போது ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு சொன்னோமா. ஸோ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். Force of restitution, the internal force which acts when a body tends to recover its original shape after a deformation or compression is called the force of restitution. Also, the property which causes a solid body to recover its shape is called elasticity. So, ஒரு solid body இருக்குது, அது internal force மூலமாக அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ணிக்கும் அப்படின்ட்டு சொன்னோமா. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது இலாஸ்டிசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பாடி அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ணிச்சுன்னா அந்த பாடி இன்இலாஸ்டிக் பாடி. அப்படி ரெக்கவர் பண்ணிச்சுன்னா அது இலாஸ்டிக் பாடி. அப்படி ரெக்கவர் பண்ணலை அப்படின்னா அதை இன்இலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இஃப் எ பாடி டஸ் நாட் tend to recover its shape, it will cause no force of restitution. ஸோ அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ணலைன்னா என்ன மீனிங்? ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அதில் ஒரிஜினல் ஷேப் ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸை தான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போது ஒரு பாடி அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அதில் இன்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் செயல்படலை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான பாடியை என்னென்னு சொல்லுவோம்னா இன்இலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். Suppose a ball is dropped from a height upon a hard floor. ஸோ ஒரு தரை இருக்குது, சிமெண்ட் தரை மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்ம மேலேருந்து ஒரு பால், நம்ம கையிலேருந்து ஒரு பாலை தூக்கி அந்த தரை மேலே நம்ம வீச போகிறோம். ஸோ வீசும்போது அந்த பால் அந்த தரை மேலே படும்ல, இட் ஸ்ட்ரைக்ஸ் த ஃப்ளோர் வித் எ வெலாசிட்டி. ஸோ நம்ம வீசுகிற அந்த பந்து தரை மேலே மோது ஏற்படக்கூடிய வெலாசிட்டி என்னது அப்படின்னா யூஸ் ஈக்குவல் டு √2gh. ஸோ இந்த வெலாசிட்டியில் தான் அந்த பால் தரை மேலே மோதும்.
அண்ட் மேக்ஸ் அண்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து விளைவு அப்படிங்கிற மீனிங். ஸோ ஏதோ ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும். இந்த பால் வந்து தரை மேலே மோதும் போது ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும். அண்ட் soon it rebounds and moves vertically upwards with a velocity v. ஸோ தரை மேலே மோதும் போது நம்ம கையிலேருந்து போய் தான் தரையில் மோதுது. ஸோ அப்போது அது டவுன்வேர்டு வெலாசிட்டி. ஸோ டவுன்வேர்டு வெலாசிட்டிங்கிறத வந்து நம்ம u அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அதனோட வேல்யூ வந்து √2gh. அதை மாதிரி அந்த பால் தரையில் மோதினதுக்கப்புறம் திரும்ப அது கீழேருந்து மேலே வரும் தெரியுமா? ஸோ அந்த அப்படி மேலே வரதுக்கும் அதுக்கு வந்து ஒரு வெலாசிட்டி வந்து தேவை. ஸோ அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து v அப்படின்ட்டு சொல்லுவோம். So the height h1 to which it rebounds is given by. So height h1ங்கிறது என்னதுன்னா, இப்படி நம்ம கையிலேருந்து பாலை தரை மேலே வீசுகிறோம். தரை மேலே வீசினதுக்கப்புறம் அந்த பால் வந்து தரையிலேருந்து அகைன் மேலே வரணுமா? ஸோ இந்த மேலே வரக்கூடிய இந்த இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட் வந்து இந்த ஒரிஜினல் ஹைட்டுக்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ the height h1 to which it rebounds is given by h1 is equal to v square by 2g. So h1 is equal to v square by 2g na, அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா v square is equal to 2g h1. அப்போ vங்கிறது என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g h1. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே h1 வந்து எப்போவுமே வந்து ஹெச்சை விட கம்மியாக இருக்கும். அப்போது அப்வேர்டு வெலாசிட்டி வந்து எப்போவுமே வந்து டவுன்வேர்டு வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ v less than u. As soon as the ball strikes the floor, the impulsive action of the floor rapidly stops the downward velocity. ஸோ எப்போ இந்த பந்து வந்து தரை மேலே மோதுதோ, ஸோ தரை மேலே ஃப்ளோரில் மோதிருச்சோ, as soon as the ball strikes the floor, the impulsive action of the floor rapidly stops the downward velocity. ஸோ அதனோட impulsive action வந்து downward velocityயை வந்து ஸ்டாப் பண்ணிடும். And at the same time causes the temporary compression near the point of contact. So due to the elastic property of the solid, the ball tends to regain its original form. So அந்த solid particle-ஓட elastic property இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த particle வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து regain பண்ணிக்கும் அதனோட ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ பால் அப்படிங்கிற போது பால் எப்போவுமே வந்து elastic property உள்ளது. ஓகேவா? ஸோ elastic property வந்து பாலுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரிஜினல் பொசிஷனை வந்து regain பண்ணிக்கும். It presses the floor and receives equal and opposite impulsive reaction. ஸோ இந்த பாலில் வந்து நம்ம தரை மேலே வீசும் போது தரையில் அது மோதும் போது என்னவாகும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது தான் வந்து ஒரு அப்வேர்டு வெலாசிட்டி வந்து அந்த பாலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அப்வேர்டு வெலாசிட்டி கிடைக்கிறதுனால தான் அதனால் திரும்பவும் வந்து எழுந்து மேலே வர முடியும். Now bodies are made of various materials are elastic in different degrees. So different bodiesக்கு வந்து different degrees வந்து உண்டு. elastic bodies எல்லாத்துக்குமே வந்து ஒரே degrees வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. If balls of different materials like iron, glass, lead இது எல்லாமே balls of different material. iron வந்துனா இரும்பு அப்படின்ட்டு சொல்லுவோம். glass balls இருக்குது, lead balls இருக்குது. ஸோ இது ஒன்றுமே வந்து different types ஆன balls. If balls of different materials are dropped from the same height upon a floor. ஸோ இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அயன் பாலை போடுறாங்க, ஒரு ஆள் கிளாஸ் பாலை போடுறாங்க, இன்னொரு ஆள் லெட் பாலை வந்து கீழே போடுறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். If balls of different materials are dropped from the same height upon a floor, or if the same ball is dropped upon the floor of different constitutions. இல்லை இந்த பாலை வந்து ஒரே ஹைட்லேருந்து போடுறாங்க, சில சமயம் வந்து வுட் ஃப்ளோர்லேயும் போடலாம், மார்பிள் ஃப்ளோர்லேயும் வந்து போடலாம். அப்படி போடும்போது it will be found that the height to which they rebound after striking the floor will be
டிஃபரண்ட். ஸோ இது ரீபவுண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறோமா, அதாவது தரையில் வந்து மோதினதுக்கப்புறம் திரும்ப கீழேருந்து மேலே போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இப்படி மேலே போகும்போது எல்லாமே வந்து ஒரே ஹைட்டில் வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அயன் வந்து சர்டைன் லெவலுக்கு ரீச் ஆகும், லெட்டு சர்டைன் லெவலுக்கு ரீச் ஆகும், கிளாஸ் வந்து சர்டைன் லெவலுக்கு வந்து ரீச் ஆகலாம். இல்லை சில சமயம் பார்ட்டிக்கல் வந்து ரீபவுண்டே வந்து ஆகாமையும் வந்து இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளோட நேச்சரை பொறுத்தது. So in all these cases the velocity of the ball on reaching the floor is same as it dropped from the same height. So ஒவ்வொரு கேஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா the velocity of the ball on reaching the floor, so velocity வந்து சேம் தான். On reaching the floor is same as it reached from split from the same height. ஒரே ஹைட்லேருந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த டவுன்வர்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த பார்ட்டிகளுக்குமே வந்து சேம் தான். பட் த வெலாசிட்டி ஆஃப் த பால் ஆஃப்டர் இம்பேக்ட் இஸ் நாட் சேம். ஸோ ஆனால் இது வந்து தரையில் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ரீபவுண்ட் ஆகும்போது ஒரு வெலாசிட்டி தேவைப்படும்ல, அது வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். This is due to the elastic property of the solid bodies. So இது எதனால் அப்படின்னா வந்து elastic properties of the solid bodies அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இஃப் v ஈக்குவல் டு u, v ஈக்குவல் டு யூனா என்னது, விங்கிறது முதலே நம்ம சொல்லியிருந்தோம்ல, டவுன்வேர்டு வெலாசிட்டி அப்வேர்டு வெலாசிட்டியை தான் வந்து v அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம், டவுன்வேர்டு வெலாசிட்டியை வந்து நம்ம u அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ வியும் யூவும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா த வெலாசிட்டி வித் விச் த பால் லீவ்ஸ் த ஃப்ளோர் இஸ் சேம் ஆஸ் வித் விச் ஸ்ட்ரைக்ஸ் இட். ஸோ அப்வேர்டு வெலாசிட்டியும் டவுன்வேர்டு வெலாசிட்டியும் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம மேலேருந்து கீழே போடும்போது எந்த அளவுக்கு வெலாசிட்டி இருந்ததோ அதே அளவு வெலாசிட்டி தான் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கும் வந்து தேவைப்படும். ஸோ மேலேருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி தேவைப்படுதோ அதே அளவு வெலாசிட்டி தான் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கும் வந்து தேவைப்படும். இஃப் v ஈக்குவல் டு u, the velocity with which the ball leaves the floor is same as which strikes it. So in this case the ball is said to be perfectly elastic. ஸோ அப்வர்டு வெலாசிட்டியும் டவுன்வர்டு வெலாசிட்டியும் எந்த பாடிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதோ அந்த பாடியை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இஃப் v ஈக்குவல் டு 0, ஸோ v ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங்கு, அப்வர்டு வெலாசிட்டி வந்து 0 அப்படிங்கிற மீனிங். அப்வர்டு வெலாசிட்டி 0னா என்னது, பாலை வந்து நம்ம மேலேருந்து ஃப்ளோரில் போட்டுட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் ரீபவுண்ட் ஆகாது, திரும்ப மேலே எழுந்து வராது. ஏன்னா திரும்ப மேலே வரணும் அப்படின்னா ஒரு அப்வர்டு வெலாசிட்டி தேவைப்படும். பட் இங்கே வந்து அப்வர்டு வெலாசிட்டி நம்ம 0 அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ v வந்து 0னா த பால் டஸ் நாட் ரீபவுண்ட், மேலே வந்து வராது. ஸோ அந்த மாதிரியான பாடிஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து இன்எலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதில் தான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷனே வந்து இருக்காது அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருந்தோமா. ஸோ எந்த பாடியால் ஒரிஜினல் ஷேப்பை வந்து ரீகெயின் பண்ண முடியலையோ அந்த பாடியை தான் வந்து நம்ம இன்எலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இன்எலாஸ்டிக் பாடியை பொறுத்தவரையில் v ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஜென்ரலைஸ்டாக சொன்னோம் அப்படின்னா when a body completely regain its shape after collision it is said to be perfectly elastic. ஸோ அப்போ அந்த மோதுதல் அப்படிங்கிறது நிகழ்வு நடந்த பிறகும் அந்த பாடி வந்து அதனோட ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பாடியை வந்து பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படி ரீகெயின் பண்ணலை, அதனால் ரீபவுண்ட் ஆக முடியல அப்படின்னா அப்போ அந்த டைப் ஆஃப் பாடிஸை வந்து பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் பாடி அண்ட் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் பாடி. ஸோ அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரையில் நம்ம இந்த கொலிஷன் ஆஃப் இலாஸ்டிக் பாடிஸை பொறுத்த வரையில் பார்த்தோம் அப்படின்னா we shall study some simple cases of the impact of elastic bodies. இம்பேக்ட் அப்படின்னா விளைவு அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த இலாஸ்டிக் பாடிஸோட விளைவுகள் வந்து ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். We shall consider the cases of particle in collision with particles or planes or of spheres in collision with planes or spheres. ஸோ அப்போ என்னென்ன கேசஸ்னால்
கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் இன் கொலிஷன் வித் பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலோட மோது எப்படி இருக்கும், அல்லது ஒரு பார்ட்டிக்கல் வந்து இன்னொரு பிளேனோட மோது விளைவு எப்படி இருக்கும், இதை பார்ப்போம். அதை மாதிரி ஸ்பியர் இன் கொலிஷன் வித் பிளேன் ஆர் ஸ்பியர், அதை மாதிரி ஒரு ஸ்பியர் இன்னொரு ஸ்பியரோட மோது எப்படி இருக்கும், அல்லது ஒரு ஸ்பியர் ஒரு பிளேனோட மோது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபனிஷனுக்கு போவோம். ஸோ டெஃபனிஷன் என்னது அப்படின்னா, டூ பாடிஸ் ஆர் செட் டு பி இம்பிஞ்ச் டைரக்ட்லி. ரெண்டு பாடிஸை வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, when the direction of motion of each before impact is along the common normal of point where they touch. Two bodies are said to be impinged directly. Impinge directly அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஈச் பிஃபோர் இம்பேக்ட். ரெண்டு பாடிஸுக்கும் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து பார்க்கணும் பிஃபோர் இம்பேக்ட். அது எது மேலே இருக்கணும் அப்படின்னா, இஸ் அலாங் த காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேர் தே டச். ஸோ அந்த ரெண்டு பாடிஸும் வந்து இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து டச் ஆகும். ஸோ எந்த இடத்துல டச் ஆகுதோ இதுலேருந்து ஒரு நார்மல் வந்து நம்ம வரைவோம். இந்த நார்மலில் இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸோட டைரக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த ரெண்டு பாடிஸையும் வந்து நம்ம இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டூ பாடிஸ் ஆர் செட் டு இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி. இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலின்னு எப்போ சொல்லுவோன்னா, இஃப் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி இஸ் நாட் அலாங் த காமன் நார்மல். ஸோ காமன் நார்மல் மேலே இல்லை அப்படின்னா அது இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே காமன் நார்மல் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த காமன் நார்மல் இருக்குல்ல, ஸோ அந்த காமன் நார்மலை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். த காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் கால்டு த லைன் ஆஃப் இம்பேக்ட். ஸோ இது வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலிக்கு உண்டான டெஃபனிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் இம்பேக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து இருக்குது. ஸ்டேட் 3 ஃபண்டமெண்டல் லாஸ் அப்படின்ட்டு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட். 3 ஃபண்டமெண்டல் லா. ஸோ 3 ஃபண்டமெண்டல் லாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லாங்கிறது வந்து நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா. ஸோ இந்த நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லாவை மட்டும் கூட தனியாக 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா பார்த்தோம் அப்படின்னா, நியூட்டன் ஸ்டடிட் த ரீபவுண்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் எக்ஸ்பெரிமெண்டலி. ஸோ வந்து அந்த பால் வந்து சாலிட் பாடி எப்போவுமே வந்து ரீபவுண்ட் ஆகும்னு பார்த்தோமா. ரீபவுண்ட்னா என்னென்னா, அந்த தூக்கி ஃப்ளோரில் வீசும் போது அது திரும்ப மேலே எழுந்து வரும் அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ அந்த ரீபவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நியூட்டன் வந்து செப்பரேட்டாகவே வந்து படித்தார், எலாஸ்டிக் பாடிஸு. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன டிஸ்கஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா. ஸோ வென் டூ பாடிஸ் இம்பிஞ்ச் டைரக்ட்லி, ரெண்டு பாடிஸ் வந்து டைரெக்டாக இம்பிஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஸோ இம்பிஞ்ச் டைரக்ட்லினா என்ன, இப்போ தானே பார்த்தோம். ரெண்டு பாடிஸ் வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா, அதனோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து காமன் நார்மல் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பாடிஸையும் வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ வென் டூ பாடிஸ் இம்பிஞ்ச் டைரக்ட்லி, the relative velocity after impact bears a common ratio to the relative velocity before impact and in the opposite direction and of same sign. So relative velocity after impact to relative velocity before impact, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவாக வந்து இருக்கணும். அதை மாதிரி இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருந்துக்கலாம். அதை மாதிரி இது எப்போனா இம்பிஞ்ச் டைரக்ட்லி. சப்போஸ் இது வந்து இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்ட்டு எடுப்போம். இஃப் டூ பாடிஸ் இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி, then the relative velocity resolved along the common normal after impact. So relative velocity after impact to the relative velocity before impact, இது வந்து resolved in the same direction and of opposite sign.
ஸோ இது வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கும், அதை மாதிரி ஆப்போசிட் சைனில் இருக்கும். இது வந்து காமன் ரேஷியோ கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது என்னது அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வந்து கொடுக்கும். ஓகேவா? இது எப்படி அப்படின்னா இம்பிஞ்ச் டைரக்டாக இம்பிஞ்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அதை மாதிரி சேம் சைனாக வந்து இருக்கும். அதே இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்னா அது சேம் டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் சைனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் டைரக்டுக்கும் ஆப்ளிக்வலிக்கும். பட் இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்குமே வந்து சேம். இதை தான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. The constant ratio depends on the material of which the bodies are made and is independent of the masses. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டோம்ல, அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் விச் த பாடிஸ் ஆர் மேட். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலோட பாடிஸை பொறுத்து அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து வேறுபடும். ஆனால் மாஸை பொறுத்து அது இண்டிபெண்ட். அந்த பாடிஸோட மாஸ் வந்து நமக்கு தேவையே படாது. ஸோ இட் இஸ் ஜென்ரலி டினோட்டட் பை இ. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம்னா இந்த ஸ்மால் லெட்டர் இயை வந்து யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லணுவோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் பை இ. சரி, ஸோ இதை வந்து சிம்பாலிக்கலாக இந்த லாவை வந்து எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இஃப் u1 and u2 ஆர் த வெலாசிட்டிஸ் ஆஃப் டூ இம்பிஞ்ச் பாடிஸ் அலாங் காமன் நார்மல் பிஃபோர் இம்பேக்ட். ஸோ வெலாசிட்டிஸ் பிஃபோர் இம்பேக்டை வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்கிறோன்னா u1 u2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதை மாதிரி v1 v2 be their component velocities along the same line after impact. ஸோ v1 v2ங்கிறது வந்து velocities after impact அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாடி வந்து இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம என்ன பார்த்தோம், இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலினா த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட் டிவைடட் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவை வந்து கொடுக்கும்னு சொன்னோம். அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டு இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலிங்கிற கேஸை பொறுத்த வரையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கும், பட் ஆப்போசிட் சைனில் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ கீழே உள்ளதும் மேலே உள்ளதும் ஆப்போசிட் சைன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், அதே சேம் டைரக்ஷன் தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம், பட் இது வந்து ஆப்போசிட் சைனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா பிஃபோர் இம்பேக்டை தான் வந்து நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா v2 மைனஸ் v1 v2ங்கிறது தான் வெலாசிட்டிஸ் பிஃபோர் இம்பேக்ட். அப்போ அதனோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதை மாதிரி u1 u2ங்கிறது v1 v2ங்கிறது வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் divided by velocities before impact na u1 u2. ஸோ இதனோட டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா தான் நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி கிடைக்கும். பட் இது ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மைனஸ் இ அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை தான் வந்து மேலே ரெண்டு பேராலையும் வந்து தியரியாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இங்கே சிம்பாலிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். The quantity E which is a positive number is never greater than unity. It lies between 0 and 1. ஸோ இந்த இ இருக்குல்ல, ஸோ இந்த ஈயோட வேல்யூ எப்போவுமே 0க்கும் 1க்கும் இடையில மட்டும்தான் இருக்கும். இந்த 1 விட்டு மேலேயும் போகாது, 0 விட்டு கீழேயும் போகாது. இட்ஸ் வேல்யூ டிஃபர் வைட்லி ஃபார் டிஃபரெண்ட் பாடிஸ். ஆனால் ஒவ்வொரு பாடியை பொறுத்து இந்த ஈயோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 glass balls it is about 0.9. ரெண்டு கிளாஸ் பால்ஸ் கன்சிடர் பண்ணோன்னா அதனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி வந்து 0.9. ஐவரி லெட்டை பொறுத்த வரையில் 0.8ங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி.
ஸோ லெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 0.2ங்கிறது வந்து எலாஸ்டிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன் வேர்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எடுக்கக்கூடிய 2 பாலுமே வந்து கிளாஸ் பால்ஸாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 0.9ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஐவரியாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 0.8. ரெண்டுமே லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 0.2. ஸோ அதுவே 2 பாலில் ஒரு பால் வந்து லெட்டாகவும் இன்னொரு பால் அயனாகவும் இருந்ததுன்னா அந்த கேஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 0.13. Thus, when one or both the bodies are altered, E becomes different. ஸோ ஒரு பாடியோ இல்லை 2 பாடியுமே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போது ஈயோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். Bodies for which E equal to 0 are said to be inelastic, while for perfectly elastic bodies E equal to 1. ஸோ இதுவும் வந்து ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடிஸுக்கு வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ வந்து 1. ஸோ எந்த பாடிஸுக்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 0 அப்படின்ட்டு இருக்குதோ அந்த பாடிஸை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா. ஸோ அப்போது இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பால் வந்து தரை மேலே மோதும் போது திரும்ப அது ரீபவுண்ட் ஆகி வர்றதுக்கு வந்து என்னது தேவை, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை, இன்டர்னல் ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அப்படி அந்த இன்டர்னல் ஃபோர்ஸை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி ஒரு பாடி வந்து அதனோட ஒரிஜினல் ஷேப்பை வந்து ரெக்கவர் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பாடியை வந்து நம்ம இலாஸ்டிசிட்டி உள்ளது அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது இலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை மாதிரி அதனால் ஒரிஜினல் ஷேப்பை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து இன்இலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தியரிஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் அப்வர்டு வெலாசிட்டியும் டவுன்வர்டு வெலாசிட்டியும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த பாடிஸை வந்து பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே அப்வர்டு வெலாசிட்டியே இல்லை அப்படின்னா அந்த பாடிஸை வந்து நம்ம இன்எலாஸ்டிக் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம கொலிஷன் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொலிஷன் அப்படின்னாலே மோதுதல் அப்படிங்கிற மீனிங். அப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து இன்னொரு பார்ட்டிக்கலோட மோது ஏற்படக்கூடிய விளைவு, அல்லது ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பிளேனோட மோது ஏற்படக்கூடிய விளைவு, இதை பற்றி பார்ப்போம். அல்லது ஒரு ஸ்பியர் இன்னொரு ஸ்பியர் கூட மோது ஏற்படக்கூடிய விளைவு, அல்லது ஒரு ஸ்பியர் வந்து ஒரு பிளேனோட மோது ஏற்படக்கூடிய விளைவு, இது எல்லாத்தையும் பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபனிஷன்ஸ் பார்த்தோன்னா இம்பிஞ்ச் டைரக்ட்லி, இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலின்னு 2 டெஃபனிஷன்ஸ் வந்து உண்டு. ஸோ இம்பிஞ்ச் டைரக்ட்லி, 2 பாடிஸை வந்து இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா அதனோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து காமன் நார்மல் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது இம்பிஞ்ச் டைரக்ட்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே காமன் நார்மல் மேலே இல்லை அப்படின்னா அதை வந்து இம்பிஞ்ச் ஆப்ளிக்வலி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் இம்பேக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் இம்பேக்டில் 3 ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து இருக்குது. ஒரு ஃபண்டமெண்டல் லா மட்டும் பார்த்துருக்கோம் தனியாக, நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லா அப்படிங்கிறது. ஸோ இதையே கூட தனியாக வந்து 5 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த ரிமைனிங் 2 ஃபண்டமெண்டல் லாஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.